ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூன் 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அபூர்வா கிட்ட மருதாணி சித்தி எனக்கு மாப்பிள்ளை தேடி தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அபூர்வா, கோவில்ல நீ யாரை பார்த்தியோ அவனை நான் எங்க போய் தேடுறது, அந்த மாப்பிள்ளைய நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா சித்தி அப்படின்னு அபூர்வா அந்த மருதாணி சித்தியை திட்டிட்டு கோவமா கிளம்புறா. அபூர்வா கிளம்புனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள அபூர்வா திட்டிக்கிட்டே மருதாணி சித்தி மாடி படிக்கட்டு ஏறுறாங்க. அப்போ அங்க அந்த ஹாப்பி சந்தோஷம் மேலேருந்து கீழே இறங்குறாரு படிக்கட்டுல இருந்து. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. இடிச்ச வேகத்துல ரெண்டு பேரும் அப்படியே காதல்ல மூழ்கிடுறாங்க. அப்போ மருதாணி சித்தி மேல பூவா கொட்டுது. உடனே அந்த சந்தோஷ் கிட்டயும் உங்க மேல பூ கொட்டுதா அப்படின்னு அந்த மருதாணி சித்தி கேக்குறாங்க. அவரு இல்லைன்னு சொல்றாரு. உடனே ரெண்டு பேரும் உங்க பேர் என்ன, என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேர் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த மருதாணி சித்தி அவர் பேரு கேட்டதும் உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த மருதாணி சித்தி அந்த சந்தோஷ் கிட்ட சொல்றாங்க. மருதாணி சித்தி கீழே விட போறாங்க. அப்போ சந்தோஷ் தாங்கி பிடிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அபூர்வாவும் நக்ஷத்ராவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நக்ஷத்ரா அவரோட அம்மா கிட்ட இது என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதான் உன்னை கூப்பிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ககன், பூமி, சிவா, பூரி எல்லாரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கஹன் சொல்றாரு அவங்கள பார்த்து, நான் உங்களை 2 o'clock தானே வர சொன்னேன், 1 hour லேட்டா வருவீங்கன்னு பார்த்தா இப்பவே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பூரி சொல்றா, நீங்க 2 o'clock வர சொல்லி 1 hour பிரைவசி டைம்னு சொன்னீங்க, நாங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு கிண்டல் பண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கஹன் சொல்றாரு, என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லுன்னு மெனு கார்டை எடுத்து பாக்குறாரு. பூமி கஹன் கிட்ட சொல்றா, என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து மெனு கார்டு 1 மணி நேரமா சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றா. அதுக்கு பூரி, உங்க ரெண்டு பேரோட காதலும் இந்த மெனு கார்டு மாதிரியே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே பூமி வெக்கப்படுறா. கஹன் சொல்றாரு, சரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பூரி வெஜ் பிரியாணியும் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்றா. சிவா ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்து பூமி கொஞ்சம் பதட்டமாகறா. இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா பூமியையும் கஹனையும் பார்த்து பொறாமப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. நக்ஷத்ராவை ஆர்டர் பண்ண சொல்லும்போது அவ கடுப்பாகி, இப்போ எதுவும் தேவையில்ல, 2 ஐஸ்கிரீம் மட்டும் கொண்டு வாங்க போதுன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குறவர்கிட்ட எரிஞ்சு விழுறா. ககனும் பூமியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அத அபூர்வாவும் நக்ஷத்ராவும் கோவமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிவாக்கு ஃபோன் கால் வருது. சிவா ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது பூரி தெரியாம அவனோட சாப்பாட்ட மாத்தி வச்சிடுறா. சிவாவோட சாப்பாட பூரியும், பூரியோட சாப்பாடு சிவாவும் மாத்தி வச்சிடுறான். அவன் ஃபோன் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா அத அவன் பாத்துடுறான். சிவா மூட் அவுட்டா இருக்கிறத பார்த்து அபூர்வாக்கு விஷயம் புரிஞ்சிடுது. ஓஹோ, இந்த சிவாவுக்கு பூரிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இஷ்டமில்லாத கல்யாணத்துக்கு தான் பூமி பெரிய மனுஷியா நின்னு நடத்த போறாளா? இப்போ வானத்துல பறக்கிற பூமியை எப்படி தரைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு பிளான் போடுறா அபூர்வா. பிளேட் மாறினது தெரிஞ்சிட்டு சிவா என்ன பண்றானா, பூரி பார்க்காத நேரத்துல பூரியோட பிளேட்டு இவன் மாத்தி வச்சுக்கிறாள்ல சிவாவுத அவன் பிளேட்லயே திரும்பி எடுத்து வச்சு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அதையும் அபூர்வா கவனிச்சிட்டு இருக்கா. சாரதாவும் கேபியும் வெளியே ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. கேபி கோவமா இருக்காரு. என்ன சாரதா, நீ எங்க வீட்டுக்கே வந்து என்னை பூரி கல்யாணத்துக்கு கூப்பிடு போறியா? நீ என்ன கேட்ட உடனே இந்த சரச்சந்திரா என்னன்னு அனுப்பிச்சா வச்சிருவாரு அப்படின்னு கேபி சொல்றாரு. உடனே சாரதாவும் சொல்றாங்க பதட்டப்படாம, நான் வேணும்னா அவரோட காலில் விழுந்தாவது சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க கேபி கிட்ட. கேபி கேக்குறாரு சாரதா கிட்ட, கஹனுக்கு இஷ்டம் இல்லைனாலும் நான் வந்து பூரி கல்யாணத்துல நிக்கணும்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சாரதா, ஆமா, கஹனுக்கு இஷ்டம் இல்லைனாலும் நீங்க அங்க வந்து அர்ச்சதை போட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பூரியோட அப்பாவா நீங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூடவே நிக்கணும்னு சாரதா சொல்றாங்க கேபி கிட்ட. நான் அங்க உங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட கெஞ்சி அசிங்கப்படக்கூட தயாரா இருக்கேன். உங்க வீட்டுக்கு வரக்கூட ரெடியா தான் இருக்கேன் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் பூமியும் ககனும் எல்லார் வீட்டுக்கும் போய் பூரி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க, கஹன் உங்க அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு வராரா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அப்படி கேட்கும்போது கஹனுக்கு பயங்கரமா கோவம் வருது.
கஹன் பத்திரிக்கை வைக்கும்போது அங்க இருக்கிறவரு, "கஹன், நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்து நின்னாதான் உனக்கு கௌரவம். இல்லன்னா 4 பேர் 4 விதமா தப்பா பேசுவாங்க. அதனால அவர கண்டிப்பா கூப்பிடணும்னு" சொல்றாரு. அதுக்கு பூமி உடனே, "ஆமா, மாமாவ கண்டிப்பா நாங்க கூப்பிடுவோம்" அப்படின்னு சொல்றா. வெளில வந்ததும் கஹன் கோவமா, "நான் அந்த கேபிய கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சம்மதிக்கவே இல்ல. அதுக்குள்ள அவர் கல்யாணத்துக்கு வராருன்னு நீயே எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்லலான்னு" பூமி கிட்ட சண்டை போடுறாரு ககன். அதுக்கு பூமி, "மாமா, நம்ப இந்த சமூகத்த பத்தியும் யோசிக்கணும்ல. தப்பா பேச யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது. அத்தையும் மாமா வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நீங்களும் இதுக்கு ஒத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா கஹன் பயங்கரமா கோவமா கார்ல போய் உட்காந்துக்கிறாரு. அடுத்தது வீட்டுக்கு வர அபூர்வா ரெஸ்டாரண்ட்ல நடந்தது, சிவா நடந்துகிட்டது பூரி கிட்ட, அதெல்லாம் யோசிச்சு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல சரத்சந்திரா, சந்தோஷ், அந்த மருதான் சித்தி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ லில்லி அங்க வரா. செர்ரி அவ பக்கத்துல சீட் காட்டி, "இங்க வந்து உட்கார் லில்லி" அப்படின்னு கூப்பிடுறான். லில்லியும் போய் உட்காந்துட்டு செர்ரிய வெக்கப்பட்டுட்டே பாக்குறா. எல்லாரும் அப்போ சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிடும்போது சந்தோஷ் சொல்றாரு, "மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சரியா சாப்பிட தெரியாது. முள்ளு தொண்டையில மாட்டிக்கிச்சு. என் பொண்டாட்டி இருந்தா இந்நேரம் எனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்போ அங்க மருதாணி சித்தி அதை கேட்டுட்டு, "கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு முள்ள எடுத்து தரேன்" அப்படின்னு ஊட்டி விடலான்னு போகும்போது அங்க எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க. உடனே, "நான் அவரை வாயில ஊட்ட வரல, ஏதோ தட்டுல வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்கன்னு" சொல்லி உடனே அந்த பேச்ச மாத்தி அவருக்கு தட்டுல எடுத்து மீன் முள்ளெல்லாம் எடுத்து தராங்க. அப்போ அந்த மீன் முள்ளெல்லாம் எடுத்த அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாரு அந்த ஹாப்பி சந்தோஷ். உடனே அமிர்த மாதிரி இருக்குன்னு பாராட்டுறாரு மருதாணி சித்தி கிட்ட. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல சரத்சந்திரா சொல்றாரு அந்த சந்தோஷ் கிட்ட, "லில்லி கல்யாண விஷயமா மேரேஜ் புரோக்கர்ட்ட பேசியிருந்தேன். அவரு மாப்பிள்ளை போட்டோலாம் அனுப்பிச்சிருக்காரு. உன் போனுக்கு அனுப்பியிருக்கேன் பாருன்னு" சொல்றாரு. அந்த சந்தோஷும் பாக்குறாரு. பார்த்துட்டு சரத்சந்திரா காட்டின மாப்பிள்ளை போட்டோவை லில்லுக்கும் காட்டுறாங்க. லில்லு அந்த போட்டோ பார்த்த உடனே லில்லிக்கு கோவம் வந்து போனை தூக்கி வீசிடுறா. "எனக்கு இந்த மாப்பிள்ளை சுத்தமா பிடிக்கல அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. செர்ரி கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் ஒண்ணு கூட இந்த மாப்பிள்ளை கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு செர்ரி மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு லில்லிய பாக்குறான். சரத்சந்திரா, "சரிம்மா, நாம வேற சம்மந்தம் பார்க்கலான்னு" சொல்றாரு. அடுத்தது பிந்து நேரா கஹன் வீட்டுக்கு வரா. அவளை பார்த்ததும் சிவா பதறி போய், "பிந்து, ஏன் இங்க வந்த?" அப்படின்னு பதறி போய் பிந்துவ ஒரு ரூம்குள்ள ரகசியமா கூட்டிட்டு போறான். கதவை சாத்திட்டு, "யாராவது பாத்திர போறாங்க, இப்போ எதுக்கு இங்க வந்தன்னு" டென்ஷனா கேக்குறான். அதுக்கு பிந்து, "உனக்கு பூவோட கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நாம சேர்ந்து வாழவே முடியாது. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன்" அப்படின்னு சிவாவை கட்டி பிடிச்சு அழுவுறா. சிவாவும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அதே நேரத்துல கஹனும் பூமியும் பத்திரிக்கை வச்சுட்டு கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வராங்க. பூமி சொல்றா, "இப்படி எல்லா வீட்டுக்கும் நேரா போய் பத்திரிக்கை வச்சா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால முக்கியமானவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். நெருங்கினவங்களுக்கு மட்டும் நேர்ல கொடுத்தா போதும்" அப்படின்னு சொல்றா. ககனும், "எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, காஃபி எடுத்துட்டு வான்னு" சொல்றாரு. பூமியும், "அவனை ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போகும்போது சிவா ரூமுக்குள்ள பிந்துவும் சிவாவும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத பாத்துடுறா. கஹன் மாடிக்கு போன உடனே பூமி நேரா சிவா ரூமுக்குள்ள போறா. அங்க 2 பேரும் பூமிய பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. பூமி ரொம்ப கோவமா, "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சிவாவை கன்னத்துல பலார் பலார்னு அரையிறா. அடிக்க போகும்போது பிந்து தடுக்கிறா. "அண்ணி, நிறுத்துங்க" அப்படின்னு சொல்றா. உடனே பூமி சொல்றா பிந்துவை பார்த்து, "நீ வயசுல சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியா இருன்னு" சொல்லிட்டு சிவாவை பார்த்து கும்பிட்டு கெஞ்சுறா. "ப்ளீஸ் சிவா, பிந்துவை மறந்துடு, நிலைமைய புரிஞ்சுக்கோ. நீங்க பண்ற காரியத்தால இந்த குடும்பத்தோட மானமே போயிடும். இந்த வீடு இது வரைக்கும் எத்தனை அவமானங்களை சந்திச்சிருக்குன்னு யோசிச்சு பாரு. இப்போ கல்யாண முகூர்த்தம் எல்லாம் குறிச்சாச்சு. இப்போ இப்படி பண்றீங்களே நீங்க" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பாக்குறா. ஆனா பிந்து சொல்றா, "அண்ணி, எங்க காதலை புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு அவளும் சொல்றா. "நான் உங்களுக்கு தடையா இருக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூமி, "நாங்க உங்க காதலுக்கு எதிரி இல்ல, ஆனா இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க" அப்படின்னு சொல்றா.
பிந்து கிட்ட பூமி சொல்றா, "தயவு செஞ்சு சிவாவ மறந்துடு. உன்னோட தலையெழுத்துல வேற யாரோ இருக்காங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வராத" அப்படின்னு கும்பிட்டு கெஞ்சுறா. பேசிட்டே பிந்துவோட கைய பிடிச்சு வெளில இழுத்துட்டு வரா. அங்க கஹன் சீரியஸா நின்னுட்டு இருக்கான். பூமிய பார்த்து, "நான் காஃபி கேட்டா நீ இங்க ஷுவா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேக்குறான். பிந்து, "நீ எப்ப வந்த?" அப்படின்னு பிந்துவ கேக்குறான். பூமி உடனே பதறி போய் உண்மைய மறக்க போய் பொய் சொல்றா. மாமா இப்பதான் பிந்து வந்தா. பூரி கல்யாணம் நடக்குதுல்ல, அதுக்கு அவகிட்ட பேசலான்னு வந்திருக்கா. ஆனா பூரி அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வெளியில போயிட்டா. அதான் சிவாவை பார்த்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. கஹன் சொல்றான், "பிந்து இப்பதான் வந்தியா? காஃபி குடிச்சிட்டு போன்னு" சொல்றான். பூமி பதட்டமா, "இல்ல மாமா, லேட் ஆனா அவங்க வீட்ல எல்லாரும் கவலைப்படுவாங்க. அவ கிளம்பட்டும்னு சொல்லி பிந்துவை அனுப்பி வைக்கிறதுல குறியா இருக்கா." பிந்துவும் சிவாவை திரும்பி பார்த்துட்டே போறா. சிவாவுக்கு அபூர்வா கிட்ட இருந்து ஃபோன் வருது. "நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், அங்க உடனே வான்னு" கூப்பிடுறா. சிவா சொல்றான், "என் அக்காக்கும் உங்களுக்கும் ஆகாது, என்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு" கேக்குறான். அதற்கு, "நீ வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. சிவாவும் அவளை போய் பாக்குறான். "என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு ஒரு மாதிரி தப்பா கில்ட்டியா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க சீக்கிரமா" அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு அபூர்வா, "நான் சில சமயம் தப்புன்னு தெரிஞ்சும் சில காரியங்களை செய்வேன். ஏன்னா எங்கேயாவது ஜெயிச்சிட மாட்டோமான்னு சின்ன ஆசைதான். எனக்கும் ஜெயிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், தோக்குறது பிடிக்காது. முக்கியமா கஹன் கண்ல பூமி பெரிய மனுஷியா உயர்ந்துட்டே போறா. அதை எனக்கு பிடிக்கல. பூமியை தோக்கடிக்கணும்னா அவ பாதாளத்துக்கு போகணும்" அப்படின்னு அபூர்வா சிவா கிட்ட சொல்றா. அபூர்வா சொல்றா சிவா கிட்ட, "பூமி தோக்கணும்னா பூரிக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணம் நிக்கணும். உனக்கு எவ்வளவு பணம் நகை வேணும்னு சொல்லு, நான் தரேன்" அப்படின்னு சூட்கேஸ் நிறைய இருக்கிற பணத்தை காட்டுறா. ஆனா சிவா, "மேடம், எனக்கு உங்க பணம் எதுவும் தேவையில்ல. பூரி கல்யாணத்தை நிறுத்த நீங்க வராதீங்க. நான் எப்பவுமே அக்கா பூமி பக்கம் தான் நிப்பேன். பூமியை உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு கும்பிட்டு கிளம்புறான். சிவா நடந்து போகும்போது அபூர்வா பின்னாடியே இருந்து, "அப்படியே போனா நீ பிந்துவை கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு கேக்குறா. அந்த ஒரு வார்த்தைய சிவா அப்படியே அதிர்ச்சியாகி அங்கேயே நிக்கிறான். அபூர்வா சிரிச்சுக்கிட்டே, "பாத்தியா, போகணும்னு நினைச்ச உன் கால நான் எப்படி நிறுத்தினேன்னு. காதலா இருந்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, யாரை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு அபூர்வா சொல்றா சிவா கிட்ட. சிவா சொல்றான் அபூர்வா கிட்ட, "மேடம், நானும் பிந்துவும் காதலிக்கிறோம்" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அபூர்வா சொல்றா, "உங்க 2 பேரோட காதல் எனக்கு எப்பவோ தெரியும்னு" சொல்றா. "முதல்ல ஒரு ரன்னிங் ரேஸ்ல நீ ஜெயிச்சப்போ பிந்து உன்னை வந்து கட்டிப்பிடிச்சா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு எங்க வீட்டுக்கு நீ அடிக்கடி வந்து அவளை பார்க்க வந்த. அப்பவே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் உங்க காதலை வச்சு பூமியை பழிவாங்க ஒரு சான்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் பிரியணும்னு நான் சொல்லல. ஆனா பூமியும் ககனும் நடுவுல ஒரு சின்ன கேப் வரணும். அதுதான் என்னோட வெற்றின்னு" சொல்றா. "நீ பூரிய கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த கஹன் உன்னை சும்மா விடமாட்டான். ஆனா நீ எங்க வீட்டு மாப்பிள்ளையே ஆயிட்டீன்னா உன் மேல கை வைக்க அந்த கஹனுக்கு தைரியம் இருக்காது. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை காட்டுறா. சிவா குழப்பத்துல, "சரி மேடம், நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு டைம் வேணும்" அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அபூர்வா, "சரி, ஆனா யோசிக்கிறேன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காத" அப்படின்னு சொல்றா. அங்க கஹன் வீட்ல சாரதா டைனிங் டேபிள்ல எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா பூரி வெளியில நின்னு யாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கா. பூமி அவகிட்ட, "ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கன்னு" கேக்குறா. அதுக்கு, "இல்ல நீ, நான் சிவா கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னு" பூரி கவலையா சொல்றா. சாரதா கஹன் கிட்ட, "பூரி ஏதோ சீரியஸா பேசணும்னு சிவாவை எதிர்பார்த்துட்டே இருக்கா. என்னன்னு தெரியல கஹன். நீயாவது போய் அவகிட்ட என்ன விஷயம்னு கேளு" அப்படின்னு சொல்றாங்க. கஹன் வந்து பூரிய கேட்கும்போது பூரி அழுதுகிட்டே, "அண்ணா, சிவா என்ன காதலிக்கலையோன்னு எனக்கு தோணுது. நான் மட்டும்தான் அவனை காதலிக்கிறனோன்னு பயமா இருக்குன்னு" கஷ்டப்பட்டு சொல்றா. அந்த சமயம் பூமி அங்க வரா. பூரி சொல்றா, "ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்தோம்ல, அப்போ நீயும் பூமியும் எவ்வளவு நல்லா போட்டோ எடுத்தீங்க. ஆனா சிவா என் கூட போட்டோ எடுக்க தயங்குனா, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். என்ன காதலிக்காத ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் இத அவன்கிட்டயே கேட்டே தீரணும்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டு பூமி பதட்டமாகறா. பூரி சொல்றதெல்லாம் கேட்டு நிலைமைய சமாளிக்கிறதுக்காக, "இல்ல பூரி, என் தம்பி கொஞ்சம் வெட்கப்படுவான். அதான் அப்படி இருந்திருப்பான்னு" சொல்றா. ஆனா பூரி, "இல்ல, நீ காதலிக்கிற பொண்ணு கூட போட்டோ ஷூட் எடுக்க யாராச்சும் வெட்கப்படுவாங்களான்னு" கேக்குறா. உடனே கடைசியா கஹன் சொல்றான், "பூரி சொல்றதுகளும் ஒரு விதத்துல உண்மைதான். நான் முதல்ல இருந்து பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா அவன் சொல்றதும் நிஜம்தான்னு தோணுது" அப்படின்னு சொல்றாரு கஹனும். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.